குருப்யோ நமஹா நமோ நமஹா. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்ரீ கனகதாரா ஸ்தோத்திரம். கனகம்னா பொன்னு, தங்கம். தாரானா மழை, பொழிவு, பெருக்கு. ஸோ தங்கமழை பொழியச் செய்யும் துதி. எல்லாருக்கும் நல்ல தங்கமழை. செல்வம், ப்ராஸ்பிரிட்டி, வெல்பீயிங், அதை கொடுக்கக்கூடிய துதி. ஃபர்ஸ்ட் வேர்ஸ் பார்க்கலாமா இன்னைக்கு? அங்கம் ஹரேஹே புலகபூஷணம் ஆஸ்ரயந்தி பிருங்காங்கனா இவ முகலாபரணம் தமாலம் அங்கீகிருத அகில விபூதிஹி அபாங்க லீலா மாங்கல்யதா அஸ்து மம மங்கள தேவதாயாக. 14 வேர்டு இருக்கு. அங்கம் ஹரேஹே புலகபூஷணம் ஆஸ்ரயந்தி, தீர்க்கம் ஆஸ்ரயந்தி, சத்ரு பிரத்யத்தில் வரும். பிருங்காங்கனா 5 இவ 6, முகலாபரணம் 7, தமாலம் 8, அங்கீகிருத அகில விபூதிஹி சமஸ்த பதம் ஒரே வேர்டு தான் 9, அபாங்கலீலா 10, மாங்கல்யதா 11, அஸ்து 12, மம 13, மங்கள தேவதாயாக 14. அட்டகாசமான வேர்ஸ். அது சங்கராச்சாரியாருக்கு தான் இந்த கிஃப்ட் கிடைக்கும் இல்லையா? அம்பாளோட அருள் இருந்தால் தான், அந்த வாக் தேவதையோட அருள் இருந்தால் தான் இதை மாதிரி எல்லாம் கொட்டும். இது ஒரு மழை தான் வாயிலேருந்து கொட்டுறது. இதை திரும்ப ரீஅரேஞ்ச் பண்ணினாக்க, ரீஅரேஞ்ச் பண்ணும்போது என்ன அட்வான்டேஜ்? இந்த மாதிரி ஸ்லோகங்கள்லாம் இருக்கும்போது அந்த மீட்டரை ஃபாலோ பண்ணுறதுக்காக வேண்டி ஒவ்வொரு லைனையும் ஒவ்வொரு வேர்டு போட்டிருப்பாங்க. அது அப்படியே அந்த லைனை படித்தா அர்த்தம் புரியுறது கஷ்டம். அதை ரீஅரேஞ்ச் பண்ணணும். சில சமயம் கொஞ்சம் அடிஷ்னல் வேர்டையும் சப்ளை பண்ணணும். அது பண்ணினோன்னா அது என்ன ஆகும்? இந்த போயத்தோட ஆர்டர்லேருந்து ப்ரோஸ் ஆர்டருக்கு வந்துடும். ப்ரோஸ் ஆர்டர் வந்ததுன்னா புரிஞ்சுக்கலாம். சான்ஸ்கிரிட் புரிஞ்சுடுதுன்னா புரிஞ்சுக்கலாம். நம்ம ப்ரோஸ் ஆர்டர் பண்ணிட்டு வேர்டு பை வேர்டு மீனிங் பார்த்து ஃபுல் ஸ்லோகத்துக்குள்ள அர்த்தத்தை பார்த்துருவோம். அந்த அர்த்தத்தை புரிஞ்சுட்டாலே மனசில் அந்த சம்ஸ்காரங்கள் நம்மளுக்கு இதோட பலன் கிடைக்கும். சரி, அன்வயம் பண்ணலாம். அன்வயம்னா ப்ரோஸ் ஆர்டரில் வந்துட்டோம். யா மங்கள தேவதாயாக அபாங்கலீலா ஹரேஹே புலகபூஷணம் அங்கம் ஆஸ்ரயந்தி பிருங்காங்கனா முகலாபரணம் தமாலம் ஆஸ்ரயந்தி இவ அங்கீகிருத அகில விபூதிஹி ச அபாங்கலீலா மம மாங்கல்யதா அஸ்து. சிம்பிள். இது அப்படி பிரிச்சுட்டோம்னா புரிஞ்சிடும். என்ன செய்யலாம்? யா மங்கள தேவதாயாக. மங்கள தேவதாயகனா நல்ல ஆஸ்பீஷியஸ்னஸ் கொடுக்கக்கூடிய கடவுள். மங்களகரமான தேவதை யாரு? லக்ஷ்மி. யா எந்த மங்களகரமான தேவதையினுடைய தேவதையாக, ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம், எந்த மங்களகரமான தேவதையினுடைய அபாங்கலீலா. அபாங்கலீலான அந்த சைடு கிளான்ஸ். சைடு கிளான்ஸ் ஹரேஹே புலகபூஷணம் அங்கம், ஹரியுடைய விஷ்ணுவுடைய, ஓகே, புலகபூஷணம் மெய் செலுக்க வைக்கக்கூடிய அந்த அங்கம், உடம்பை ஆஸ்ரயந்தி பார்க்கறதோ, அதில் போய் ரிசார்ட் அதில் போய் இருக்கோ. எப்படி இதுக்கு உபமானம் என்ன கொடுக்குறார்? பிருங்காங்கனா முகலாபரணம் தமாலம். பிருங்க அங்கனா. பிருங்க அங்கனா இந்த பெண் வண்டு. இந்த பெண் வண்டு ஏன் அந்த கண்ணுக்கு கருப்பாக இருக்கிறதுனால அந்த கருப்பு பெண் வெண்டை சொல்கிறார். அவர் வெண்டை சொல்கிறார். அந்த பெண் வண்டு முகலாபரணம், முகல ஆபரணம். முகலப்னா மொட்டுக்கள், மொட்டுக்களை உடைய, மொட்டுக்களால் அலங்கரிக்கப்பட்ட தமாலம். தமாலம்ங்கிறது ஒரு ட்ரீ. அது கருப்பாக இருக்கும். அது கிருஷ்ணர் மாதிரி இருக்கும். ஸோ அந்த தமாலம் கிருஷ்ணரை காமிச்சிட்டு அந்த தேனியை அம்பாளோட கண்ணுக்கு உபயோகப்படுத்துகிறார். மொட்டுக்களால் ஆனக்கூடிய அந்த மொட்டுக்களால் ஆனக்கூடியது என்னது? மெய் சிலிர்க்க வைக்கக்கூடிய அவருடைய அங்கத்துக்கு கம்பேர் பண்ணுறாங்க. அது எப்படி நாடுகிறதோ, ஆஸ்ரயந்தி நாடுகிறதோ, அதே போல இவ அங்கீகிருத அகில விபூதிஹி, எல்லா விபூதிகளையும் உடைய, எல்லா சக்திகளையும் உடைய, என்னது?
அம்பாளோடு கடைக்கண் பார்வை. சா அபாங்க லீலா, அவளுடைய கடைக்கண் பார்வை. மம, அந்த பார்வையானது மம எனக்கு, மாங்கல்யதா, எனக்கு எல்லா மங்களத்தையும் கொடுக்கட்டும். இது கல்யாணம் பண்ணவங்க இருந்தாக்கா மாங்கல்யமான சுமங்கலியாக இருக்கணும். சுமங்கலியாக இருக்கணும் என்ன அர்த்தம்? நிறைய நாளாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு நிறைய பேர் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அஸ்து, அப்படி இருக்கட்டும். ஸோ இது பியூட்டிஃபுல் ஸ்லோகம். இது திரும்ப ஒரு தூரம் சொல்கிறேன். அங்கம் ஹரேஹே புலகபூஷணமாஸ்ரயந்தி பிருங்காங்கனேவ முகுலாபரணம் தமாலம் அங்கீகிருத அகில விபூதிஹி அபாங்கலீலா மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயாக. எல்லாருக்கும் இந்த லக்ஷ்மி நல்ல மங்களத்தையும் ப்ராஸ்பரிட்டியும் கொடுக்கட்டும் அப்படின்னு வேண்டிட்டு முடிச்சுக்கிறேன். இப்போ அடுத்த போஸ்டிங்கில் நம்ம ரெண்டாவது ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஒவ்வொரு போஸ்டிங்லையும் ஒவ்வொரு ஸ்லோகம் பார்க்கலாம். அப்போ தான் உங்களுக்கும் இதை உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த டெக்ஸ்ட் வேணுமோ சொல்லுங்கோ, அனுப்பி கொடுக்குறேன். அதை அன்வயம் பண்ணி வேணும்னாலும் சொல்லுங்கோ, அது அனுப்பி கொடுக்குறேன். குருப்யோ நமஹ, நமோ நமஹ.